ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்ம இருமடி பாத்தி எப்படி செய்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த மாதிரி நம்ம வடிவமைச்ச பாத்தியை எப்படி பராமரிக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பாத்திக்குள்ளே நம்ம நிறைய மக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம போட்டு நம்ம பாத்தியை தயார் பண்ணோம். இப்போ அந்த பாத்திக்குள்ளே இருக்கிற பொருள்லாம் மக்க அதோட அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்ம மண்ணில் ஒரு அடி ஆழத்துக்கு பள்ளம் எடுத்து அதுக்குள்ளே நம்ம போட்டு மேலே மண்ணை போட்டு கவர் பண்ணோம். நம்ம மண்ணுக்கு மேலேயும் கொஞ்சம் உயரமான அளவில் தான் பாத்தியை நம்ம வடிவமைச்சிருந்தோம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு பாத்தியோட அளவு குறைஞ்சிருச்சு. அது மாதிரி மேலே இருக்கக்கூடிய மண்ணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றும் போது சரிஞ்சு வரும். அதெல்லாம் நம்ம அடிக்கடி அந்த பாத்திக்கு மேலே மறுபடியும் எடுத்து போடணும். அதை போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, இதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த காஞ்ச எல்லை சரகு, நம்ம எதெல்லாம் மக்கக்கூடிய பொருளாக நம்மளுக்கு கிடைக்குதோ அது எல்லாத்தையும் பாத்திக்கு மேலே ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த மண்ணை போடணும். அப்போ தான் அந்த பாத்தியில் கொஞ்சம் மண் சாஃப்டாக இருக்கும். நம்ம வெறும் மண்ணை மட்டும் போட்டால் இறுகி போயிடும் பாத்தி. அதுக்குள்ளே காத்தோட்டம் இருந்தால் தான் மண் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், மண்ணில் உயிரோட்டம் இருக்கும். அதனால் நம்ம அடிக்கடி மக்கக்கூடிய பொருளெல்லாம் போட்டு அதுக்கு மேலே அந்த மண்ணை எடுத்து போடணும். பாருங்கள், அந்த மாதிரி தான் இங்கே சுற்றி இருந்த இலை சறுக்கு எல்லாத்தையும் மேலே போட்டிருக்கேன். இன்னும் நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் இது மேலே போட்டு நம்ம சரிஞ்சிருக்க மண்ணை எடுத்து திரும்பவும் அது மேலே போடணும். இப்போ நம்ம தோட்டத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் இலை சறுக்குலாம் எடுத்து இது மேலே போட போகிறேன். போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி போட்டிருக்கேன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இலை சரகெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ கீழே சரிஞ்சிருக்க மண்ணை திரும்ப அது மேலே எடுத்து போடணும். அந்த பாத்தியோட வடிவமைப்பை மாற்றாமல் அதே ஷேப்புக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், பாத்தியில் சரிஞ்சிருந்த மண்ணெல்லாம் மேலே போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், இது மாதிரி நம்ம ஒவ்வொரு கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் இந்த மாதிரி பாத்தியை நம்ம சீரமைக்கணும். பாருங்கள், நல்லா சரிஞ்சிருந்தது. இப்போ எல்லாம் மறுபடியும் பழைய ஷேப்புக்கு வந்துருச்சு. இது மாதிரி அடிக்கடி நம்ம மூடாக்கு போடும்போது பாத்தியில் எப்பவும் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் மண்ணில் நல்ல உயிரோட்டம் இருக்கும். அதே மாதிரி மண்ணில் நுண்ணுயிர்கள் பெருக்கமும் அதிகமாக இருக்கும். இன்னொரு விஷயம், நம்ம பாத்தி அமைச்சிட்டோம், ஆனால் அதில் நடவு செய்கிற முறை இங்கே பாருங்கள், நான் இதில் ஃபுல்லாகவே வெறும் வெண்டைக்காய் மட்டும்தான் நடவு பண்ணியிருக்கேன். இது மாதிரி நம்ம செய்யக்கூடாது. நம்ம பாத்தியில் ஒரே தாவரத்தை அதிகமாக நடவு செய்யும்போது அந்த தாவரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சத்து அதிகமாக தேவைப்படும். அது மண்ணில் இருந்து அதிகமாக உறிஞ்சிரும். அதனால அந்த சத்து மட்டும் மண்ணில் குறைஞ்சி போயிடும். அதனால நம்ம பயிர் கலப்பு முறையில் நடவு செய்யணும். இங்கே பாருங்கள், இதுக்கு அடுத்த பாத்தியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்கள், இந்த பாத்தி மாதிரி தான் நம்ம நடவு செய்யணும். இதில் மரவள்ளி இருக்குது, அதே மாதிரி கீரை வகைகள் இருக்குது. பாருங்கள், வெண்டை செடி இருக்குது, அதே மாதிரி கத்திரி, ஒரு பூச்செடியும் இருக்குது. இது மாதிரி எல்லா தாவரமும் கலவையாக நடவு செய்யணும். இது மாதிரி நம்ம நடவு செய்யும்போது நோய் தாக்கமும் செடியில் அவ்வளோவா இருக்காது. ஏன்னா ஒரே செடி பக்கத்தில் இருக்கும்போது அதில் நிறைய பூச்சி தாக்கம் வரும். பூச்சியை கட்டுப்படுத்துறதும் கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி தனித்தனியாக இருக்கும்போது ஒரு தாவரத்துக்கு வர பூச்சி இன்னொரு தாவரத்தில் போக முடியாது. ஏன்னா வெவ்வேறு தாவரம் எல்லாமே. இங்கே பாருங்கள், இங்கே கிழங்கு இருக்குது, பக்கத்துலேயே செடி அவர் இருக்குது. கீழே ஒரு 2-3 ரக கீரை வகைகள் இந்த ஒரு பாத்திலேயே இருக்குது. அதே மாதிரி காய்கறி செடி எல்லாமே இருக்குது. இங்கே பக்கத்துலேயே பாத்தியோட ஓரத்தில் ஒரு பழமரமும் இருக்குது. இது அத்தி, இது ஆப்கன் அத்தின்னு சொல்லுவாங்க. நல்லா ஹைப்ரிட் ரகம். இது ஹைப்ரிட்டாக இருந்தாலும் நம்ம ஆர்கானிக் முறையில் வளர்க்குறதால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு நான் இயற்கை உரம் மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால இந்த ஹைப்ரிட் ரகத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். நாட்டு ரகம் கிடைச்சா நான் அதையும் வளர்ப்பேன். பாருங்கள், இது மாதிரி தான் பாத்தியில் பயிர் கலப்பு முறையில் நம்ம நடவு செய்யணும். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி வெண்டைக்காய் ஒரே பயிர் தான் நான் நடவு செய்வேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த பாத்தியில் இப்போ வெண்டைக்காய் அறுவடை முடிஞ்சிருச்சு, இது எல்லாமே நான் விதைக்காக விட்டுட்டேன். இந்த பாத்தியில் நீங்கள் அடுத்து நடவு செய்கிறது வெண்டைக்காயை நடவு செய்யவே கூடாது. ஒரு 2 வருஷத்துக்கு இதில் வெண்டைக்காயை நம்ம நடவு செய்யக்கூடாது. அப்போ தான் இதில் நம்ம வெண்டைக்காயை நடவு செஞ்சோன்னா இதில் மறுபடியும் வெண்டைக்காயை நடவு செய்யும்போது அதில் இருக்கக்கூடிய சத்து, வெண்டைக்காய்க்கு தேவையான சத்து இதில் கிடைக்காது. இப்போ இந்த டைம் நீங்கள் வெண்டைக்காய் நடவு பண்ணியிருக்கிறதால நான் அடுத்த தடவை இதில் நடவு பண்ண மாட்டேன். இதில் வேறு காய் ஏதாவது நடவு செய்வேன். மிளகாய் இல்லை கத்திரி. இதில் நான் அடுத்த முறையில் பயிர் கலப்பு முறையில் தான் நடவு செய்ய போகிறேன். இது தவறான முறை. அதனால் இது மாதிரி செய்யாதீங்க. ஒருவேளை நீங்கள் இருமடி பாத்தி உங்கள் தோட்டத்தில் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரே தாவரத்தை அதில் நடவு செய்யாதீங்க. இப்போ நம்ம வெண்டைக்காயை நடவு செஞ்சுட்டோம். இப்போ இந்த வெண்டைக்காயை நான் பிடுங்கியெல்லாம் போட மாட்டேன். இதில் இந்த பாத்தியில் இது அப்படியே பர்மனெண்ட்டாக இருக்க போது. இது அப்படியே காஞ்சி போனாலும்
இதில் வந்து கொடி வகை தாவரம் எதையாவது போட்டு விடலாம். இந்த பாகல், பீர்க்கன் இந்த மாதிரி சின்ன வகையான கொடி வகை தாவரங்களை இது மேலே நம்ம படர விடலாம். அதுக்கு நம்ம இந்த தாவரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெண்டைக்காயோட குச்சியெல்லாம் காஞ்சி போனால் கூட கொஞ்ச நாளைக்கு அப்படியே தான் நிற்கும். அதில் வந்து நம்ம பீர்க்கனோ இல்லை பாகலோ போட்டு விடும்போது அதில் அறுவடை நம்ம எடுக்க முடியும். இதுக்கு வந்து பந்தல் எதுவும் போட வேண்டிய அவசியம் இருக்காது. இதுலேயே அழகாக படர்ந்து வளர ஆரம்பிச்சிடும். அதனால இந்த மாதிரி பாத்தியில் நம்ம இருக்கக்கூடிய தாவரத்தை பிடுங்கி வெளியில் எதையுமே நம்ம போடக்கூடாது. அது திரும்ப திரும்ப பாத்திக்கு மேலே இருந்து இதுக்கு உரமாவு இல்லை இந்த மாதிரி கொடி வகை தாவரத்துக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதை இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பாத்தியில் வந்து அடிக்கடி மூடாக்கு போட்டுக்கிட்டே இருக்கணும். அதில் வந்து இப்போ போட்டிருக்க மூடாக்கு இன்னும் 1 மாதத்தில் மக்கி மறுபடியும் எருவாயிடும். இதுக்கு மேலே நம்ம மறுபடியும் இருக்கக்கூடிய காஞ்ச இலை தழை எல்லாத்தையும் போட்டு இது மாதிரி மூடாக்க மெயின்டைன் பண்ணணும். இது மாதிரி நம்ம போடுறதால இதுக்கு பெருசாக நம்ம உரம்னு எதுவும் போட வேண்டாம். இதில் இருக்க நம்ம போடுற இலை தழையை மக்கி இதுக்கு நல்லா உரமாயிடும். இந்த இருமடி பாத்தி நம்ம எதுக்காக அமைக்கணும்னா, இது வந்து வீட்டு தோட்டத்துக்கான ஒரு சிறப்பான முறை. இதில் வந்து மேட்டு பாத்தி, பள்ள பாத்தின்னு நிறைய பாத்தி முறைகள் இருக்குது. அதில் வந்து சிறப்பானதுன்னா இந்த இருமடி பாத்தி தான். ஏன்னா இதில் வந்து நம்ம கொஞ்சம் வேலை அதிகம், இதை அமைக்கும் போது கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தாலும் இதில் வந்து பராமரிப்புன்றது ரொம்பவே கம்மி தான். இதுவே நம்ம மேட்டு பாத்தி, சாதாரணமான ஒரு மேட்டு பாத்தி அமைக்கிறோன்னா அதில் வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் சீசன் முடியும் போது அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் பாத்தியை மறுபடியும் வடிவமைக்கணும். ஆனால் இந்த பாத்தியில் அப்படி கிடையாது. அப்பப்போ நம்ம சரிஞ்சு விழுற மண்ணை மட்டும் மேலே போட்டுட்டு ஒரு மூடாக்கை மட்டும் போட்டு விட்டுட்டா போதும். இதில் வந்து நம்ம தண்ணி பாய்ச்சும் போது இதில் மேலே வந்து நான் ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி ஒரு ஷவர் மாதிரி அமைச்சு அதில் தான் தண்ணி பாய்ச்சுவேன். பைப்பில் வந்து முன்னாடி கிச்சன் ஷவரை கனெக்ட் பண்ணி அதால் தண்ணி பாய்ச்சுவேன். அதனால் வந்து இதில் 1 வாரம் அளவுக்கு ஈரம் தாங்கும். நம்ம மூடாக்கு போடுறதால ஈரத்தன்மை எப்பவும் இருக்கும் மண்ணில். அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் பாத்தி வந்து இருமடி பாத்தி, நான் உள்ளார இங்கே வாழைத்தோட்டம் இருக்குது, இந்த தோட்டத்துக்குள்ளேயும் இருமடி பாத்தி அமைச்சு அதில் வந்து கருணக்கிழங்கு, சேப்பக்கிழங்குலாம் நடவு பண்ணியிருக்கேன் இந்த சீசனுக்கு. அதெல்லாம் நம்ம அப்புறமா ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு இதுதான் நம்ம செய்ய வேண்டிய பராமரிப்பு வேலை. இதை மட்டும் நம்ம செஞ்சுட்டா போதும். இதை வந்து நம்ம ஒரு 7-8 வருஷத்துக்கு நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். இது மாதிரி பராமரிப்பு மட்டும் நம்ம தொடர்ந்து பண்ணாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி வீட்டு தோட்டத்தை பற்றின பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க கிருஷ்ணா ஹோம் கார்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.